எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கக்கூடிய விஜயதரணி மேம், பாக்யராஜ் சார், ராஜாரவி சார், இந்த படத்துடைய எல்லா கேஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பண்ணதுக்காக ஃபர்ஸ்ட் நான் கவிதுரை மாரியப்பன் சாருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அவர்கிட்ட பிடிச்சதே அவரு தன்னம்பிக்கை தான். என்னன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆக்சுவலா அவரை நான் மீட் பண்ணும்போது அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. கரெக்டா கோவிட் டைம் அவர் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணும்போது அப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. கன்சிஸ்டன்டா அந்த குவாலிட்டியா பண்ணுன்ற எண்ணம் அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. இனிஷியல் டேஸ்ல அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அந்த குவாலிட்டின்றது இட் கம்ஸ் ஓவர் டைம். பிகாஸ் அவர் வந்து எந்த படத்துலயும் வந்து ஒரு ஏரியாவோ அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணல. பட் அந்த குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை டெலிவரி பண்ணணுன்றது மட்டும்தான் அவருடைய மைண்ட் தாட்டா இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து அவர்கிட்ட கண்டினியூஸா ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொன்ன படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா ட்ராமாக்கு முன்னாடி அவர் வந்து சார் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கமிட் ஆகி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு பிளான் வந்து நான் என்ன சொன்னேன் சார், நம்ம ஒரு டீமா கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம்னு சொல்லும்போது அப்படி ட்ராமா வந்து ஒரு பைலட்டா ஆரம்பிச்ச படம் ஆக்சுவலா. அது வந்து ஒவ்வொரு டைம் அந்த குவாலிட்டியை வந்து நாங்கள் இன்ஷூர் பண்ணி ஃப்ரம் த ஸ்கிராச் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆயிடுச்சு. பட் அதை ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஸோ ஒர்க் பண்ணிட்டு டெய்லி நைட் தான் வருவார், 7 மணிக்கு தான் வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் நைட்டு நாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட பாத்தீங்கன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவருக்காக எல்லாமே இந்த டீம்ல ஒர்க் பண்ண எல்லா எஸ்பெஷலி போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்றேன், எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அவங்களுடைய ஸ்லீப்பை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த படத்துல ஒர்க் பண்ண மெயினா வந்து படத்துடைய ஒரு ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன்ன்றது வந்து நான் விஷுவலைசேஷன் சொல்லுவேன். அண்ட் டிஓபி வந்து அஜித் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு விஷுவல்ஸ். அவர் ஃபர்ஸ்ட் மூவி இது. பட் அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. எக்ஸ்ட்ரா நீங்க பாத்துருக்க விஷுவலைசேஷன் எப்படி இருந்துச்சுன்னு. அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டர் அவரு முகன்வேல் சொல்லிட்டு தெரியல, அவரு வந்து அவரும் எக்ஸலண்டா அந்த ட்ரெய்லர் கார்ட்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் ஒரு லைட் ஒர்க் அந்த மாதிரி அவரை வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி தம்பி சாரை வந்து நாங்க இருந்து இந்த படத்தை வந்து அந்த ஸ்டேஜுக்கு. அண்ட் சாங்ஸ் வந்து 4 சாங்ஸ் இந்த படத்துக்கு நாங்க பண்ணோம். 2 சாங்ஸ் வந்து படத்துல இருக்கு. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு நாங்க ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடியோ ப்ரொமோ சாங். அண்ட் இந்த லாஸ்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த ஒரு யார் யாரோன்ற சாங் நாங்க அடிஷனலா பண்ணியிருந்தோம். இந்த சாங்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து இந்த டைம்ல நன்றி கடன் பட்டேன். என்னோட மியூசிக் டீம் எஸ்பெஷலி அது பெரிய டீம், நான் பேர் சொல்ல முடியாதுன்னா அவ்வளோ மியூசிஷியன்ஸ் இந்த படத்துல இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய மிக்சிங் இன்ஜினியர் ராஜா வந்திருக்காரு, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சதீஷ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மெயினா இந்த படத்துல பாடின சிங்கர்ஸ் கே சித்ரா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க பாடினாங்க இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு கிட்ட 1 million வியூஸ் மேலே எல்லா சாங்ஸுமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ சித்ரா மேம்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நரேஷ் ஏருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பூஜா வைத்தியநாத் மேம். அப்புறம் இந்த படத்துல வந்து ட்ராமா டைட்டில் சாங்ல பாட ஸ்ருதி, அபர்ணா நாராயணன், சாய் வினேஷ், பேர் சொன்னா சொல்லிட்டே இருக்க நிறைய அவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து 21st March வந்து தியேட்டருக்கு வருது. ஸோ இது வந்து ரியலிஸ்டிக் சினிமா. ஏன்னா நாங்க இந்த படத்தை எடுத்துட்டு பிசினஸ் அரேனா அவங்க வந்து எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே யார் ஆர்டிஸ்ட் தான் கேட்பாங்க. சார் யார் ஆர்டிஸ்ட், அந்த படத்தை பாக்குறதுக்கே வந்து யார் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் கேட்டாங்க. அதை கேட்டுட்டு தான் நாங்க உள்ள. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நாங்க வந்து கண்டென்ட்டே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சோம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு. அப்புறம் ஒவ்வொரு சாங்கா ரிலீஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஸ்டார்ட் ஓப்பன் அப் எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணாங்க. தென் ஆல்பாத்திரி மாறன் சார் உள்ள வந்தாரு. சார் அவர் வந்து ஒரு பெரிய சப்போர்ட், இந்த படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ண போறாரு. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைச்சது. ஸோ நான் இந்த படத்துல அசோசியேட்டா இருக்கிற எல்லாருக்குமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆஸ் வெல் அஸ் டெக்னிக்கல் டீம் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்துல நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே விவேக் சார், பிரதோஷ், அனந்த், சாந்தினியம், பூர்ணிமா ரவி, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அது ஆந்தாலஜி மூவி ஆக்சுவலா. டிராமால நீங்க பாத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு சாங்ல ஒவ்வொருத்தங்க வந்திருக்காங்கன்னு பாப்பீங்க. பட் இது வந்து எப்படின்னா 3 கதை இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கன்வர்ஜ் ஒரு இன்டர்லிங்க்டு மூவியா இருக்கும் இது. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே போர் அடிக்காது. ஸோ இந்த படம் வந்து March 21st தியேட்டர்ல வருது. எல்லாருமே போய் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்ம ஒரு சப்போர்ட் கண்டிப்பா கொடுக்கணும். அப்பதான் வந்து புது புது ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமா கிடைப்பாங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.